ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இதுவரை வரைக்கும் சந்தாதாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா எல்லாருமே உள்ள செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதன் காரணமாகவும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான வசதிகளை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொண்டு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களால் சிறப்பாக இன்னைக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே. உங்களை நீங்களே இன்னைக்கு செதுக்கக்கூடிய ஒளி உங்ககிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அது குறித்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை, உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும். எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நீங்கள் மனசை விட்டு பேசுனீங்க அப்படின்னா போதும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தெளிவு வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உட்காந்து பேசுங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி பேசுறதுல எந்த தயக்கம் நீங்கள் காட்ட தேவையில்லை. உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்றைக்கி சால்வ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் இன்றைக்கி உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு உகந்த நாள்கள். இன்றைய தினம் அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தி அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மன அமைதியோடு செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. வழக்கத்திற்கு மாறான சில நடத்தை உங்களுக்கு சுற்றியுள்ளவர்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் வெறுப்பதற்குரிய சூழல் உங்களுக்கு உருவானாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களால் இல்லை நண்பர்களே, உங்களுக்கு இருக்காது. இன்றைய தினம் மனத்தெளிவு உங்களால் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். யாருடனும் நீங்கள் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய குழப்பங்களை நீக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே பேசி இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான சாதனைகளை படைக்க முடியும். உங்களுக்கு நிம்மதியை பெருக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா பெண்டிங்காக இருக்கக்கூடிய வட்டி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் பழைய பாக்கியில் வசூல் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் வசூலாகும். முதலீடு சேர்ந்து எல்லாமே இன்னைக்கு வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய திட்டங்களில் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் சைன் பண்ணும்போது அட்வான்ஸ் பணம் வாங்கிக்கிறது நல்லது நண்பர்களே. பெரிய பார்ட்டிக்கு நீங்கள் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணலாம். அதன் மூலமாக நிறைய பேர் நீங்கள் இன்னைக்கு சேர்த்து ஒரு சக்தியை உங்களுக்கு மன வலிமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. கூடுதல் சக்தி உங்களுக்கு ஏதாவது பார்ட்டி நீங்கள் இன்வைட் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஆனாலும் உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நண்பர்களை இங்கே இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நட்புறவை கெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் எந்த விஷயத்தையும் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். நண்பர்களோடு நீங்கள் கூடியிருக்கிறது மூலமாக சந்தோஷம் உண்டு. ஆனால் பேச்சுகளையும் நடத்தலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கிட்டீங்கன்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்குது, சந்தோஷம் இருக்குது நண்பர்களே. தேவையில்லாத வதந்திகளை பேசுறது, கிசு பேசுறது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது நல்லது. யாரையும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க. யாரை பத்தி இன்னைக்கு தப்பா பேசக்கூடாதுங்க. கருத்துக்களை வெளியிடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறணும் அப்படின்னா உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை உட்காந்து பேசுவதன் மூலமாக நல்ல தீர்வு காண முடியும். உங்கள் பிரச்சனைகளுக்கு காதல் வாழ்க்கைக்கு நல்ல தீர்வு காண முடியும் என்றாலும் இந்த தினம் பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் மனக்குறந்த காதலர் சற்று கோபமாக பேசுகிறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் மௌனம் காப்பது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே காதல் வாழ்க்கையில் நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக பேசலாம். ஆனால் அது நல்ல ஒரு மூடில் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலர் இருக்கும்போது நீங்கள் பேசலாம். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் கேலி கிண்டல் மட்டும் பண்ணிடாதீங்க. வியாபாரத்தில் இன்றைய தினம்
லாபம் அப்படின்றது ஒரு கனவு மாதிரி இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான லாபத்தை பெறுவதற்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள உகந்த நாள்கள் இன்றைய தினம். கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவதற்காக இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தால் அதில் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. வீட்டை வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு வரும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எது எது அவசியமோ அந்த செலவுகளை மட்டும் பண்றது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. பலவிதமான சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்பட்டு உங்க செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே எந்த விஷயம் தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை மட்டும் யோசிச்சு உங்க காரியங்களில் ஈடுபடுங்கள். யார் கூடவும் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் விவாதங்களை இன்னைக்கு பண்ணக்கூடாதுங்க. ஸோ இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் அதில் விஷயத்தில் கவனமா இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்க சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார் முதற்கொண்டு யாருக்கிட்டையுமே வந்து நீங்க இன்னைக்கு விவாதங்களே செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் பக்குவமாக, பொறுமையாக, மௌனமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களை சாதிக்க முடியும். வேணுங்கிறது மட்டும் பேசுங்க. உங்களுக்கு அந்த பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கிறது. வெளி உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு புது அப்ரோச் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. புது விதமான சிந்தனைகள், கண்ணோட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அலட்சியம் காட்ட வேண்டாம். சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதிர்பாராத சில டிராவல் இன்னைக்கு ஏற்படுங்க. அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். ஆனாலும் மன உறுதி உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே மன உறுதி மூலமாக அதிகமான காரியங்களை நீங்க சாதித்துக் கொள்ள முடியும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுங்க. ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு வேண்டாம். மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வெற்றிகள் உண்டு. சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருக்கு. உங்க பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்க மனத்தெளிவு பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு ரெட் கலர் அமைது நண்பர்களே. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனம் விட்டு பேசுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக இனிமையாக மாறும். இன்றைய தினம் பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு உங்க செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்படலாம். ஸோ தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஆர்குமெண்ட் இன்னைக்கு தவிர்த்து விடுங்கள். மனம் விட்டு உங்களது இல்லற வாழ்க்கையில குடும்ப உறுப்பினரோடு பேசுங்கள். குறிப்பா உங்க வாழ்க்கை துணை கூட பேசுங்க. அற்புதமான ஒரு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து புதிய விதமான கண்ணோட்டங்கள் உலக வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு வருங்க. புதிய அப்ரோச், புதிய சிந்தனைகள் இன்னைக்கு பெருகக்கூடிய யோகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நீங்க யாரு கூடயும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இன்னைக்கு நீங்க வந்து அமைதியாக, பொறுமையாக உங்க காரியங்களில் கவனத்தை செலுத்துங்கள். புது விதமான அப்ரோச் இன்னைக்கு மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. புதிய சிந்தனைகள் வளம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். பேச்சுகளை மட்டும், வாக்குவாதங்களை மட்டும் குறைச்சிக்கங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கவனமா நீங்க வேலை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கு வலுவுக்கு மேல நீங்க சக்தி வந்து கொடுத்து புதிய பொருட்களை வந்து தூக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்க உடல் எடைக்கு எவ்வளவு வந்து முடியுமோ அவ்வளவு வேலை தான் நீ கொடுக்கணும். ஸோ ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா இருங்க. நீ சூப்பரான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய மன உறுதி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அலைச்சல்களுக்கு ஏற்ப நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.